ஹாய். இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் நான் என்ன சேனலில் என்ன அண்ட் கோர் காம்பிடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வச்சு தான் அந்த மார்க்கெட்டை எந்த மார்க்கெட் நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அண்ட் வென் we're அனலைசிங் the strategic drivers, it is very important to identify that நம்ம என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஆஃபர் பண்ண போகிறோம் அண்ட் ஹவு தட் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஆர் பர்ஃபார்மிங் அப்படிங்கிறத வி ஷுட் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ ப்ராடக்ட்ஸ் it stands for the combination of goods and services that a company offers to the target market. So product as such is combination of both goods as well as services that we are going to offer to the target market. And while formulating strategy, it is very important that நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் புது ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோமா, இல்லாட்டி எனி ப்ராடக்ட்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு ட்ராப் சின்ஸ் பிகாஸ் இட் ஃபெயில்டு இன் த மார்க்கெட், நம்ம இதை ட்ராப் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம நவ் அண்ட் தென் we will keep on changing our strategy. So strategic decisions must also be made regarding branding, packaging, and other product features such as warranties. So with respect to the strategic decisions, we also look into branding, packaging, and rest of the other features. So the products can also be classified on the basis of industrial or consumer products, essential or luxury products, durable or perishable products. இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல நம்ம பிரிப்போம். ஸோ இண்டஸ்ட்ரியா, கன்சியூமர் ப்ராடக்டா, இசென்ஷியலா, லக்ஸுரி. இப்போ இசென்ஷியல் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் வந்து இட் மைட் பி இசென்ஷியல், பட் நார்மல் வாட்ச் மைட் பி இசென்ஷியல், பட் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் அப்படிங்கிறது இஸ் கோயிங் பி லக்ஸுரி. ஸோ நம்ம எந்த மாதிரி கேட்டகரியில நம்ம கேட்டர் பண்றோம் அப்படிங்கிறது we have to look into. Durable or perishable. Durable is shelf life இருக்கிறது ப்ராடக்ட்ஸ் ஆர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ். பெரிஷபிள் இஸ் லைக் மில்க் ஆர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம எந்த மாதிரி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத we have to find it out. அதே மாதிரி an organization has to capture such dynamics through a set of policies and strategies. Some products have consistent consumer demand over a long period of time, while others have a short lifespan. இப்போ சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டிமாண்ட் வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் டிமாண்ட் இருக்கும். வேற ஃபியூ அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ் கேன் ஆல்சோ பி டிஃப்ரென்ஷியேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், ஷேப், கலர், பேக்கேஜிங், பிராண்ட் நேம்ஸ், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீசஸ். இந்த மாதிரியும் நம்ம பிரிப்போம் ப்ராடக்ட்ஸை. ஸோ அது எந்த ஷேப்ல இருக்கு, சைஸ்ல இருக்கு, கலர், பேக்கேஜிங், பிராண்ட் நேம் பொறுத்து இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் மாறுபடும். And organizations seek to hammer into consumers' minds that their products are different from others. It does not matter whether the difference is real or imaginary. Sometimes organizations-ஓட டாஸ்க் என்ன இருக்கும்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க அண்ட் கன்சியூமர் மைண்ட்ல சைக்காலஜிக்கல் தோ சம்டைம்ஸ் ஆக்சுவல் டிஃபரன்சியேஷன் இல்லைன்னா கூட சைக்காலஜிக்கலாக தே கிரியேட் தட் எவ்ரி ப்ராடக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் அப்படிங்கிற ஒரு ஒரு மாயையை உண்டாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இப்போ ஷாம்பூஸ், there are so many brands. P&G itself is bringing out like Head and Shoulders, Olay, Old Spice, Pantene, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பிஎன்ஜி கம்பெனி they are bringing out different brands of shampoos. ஸோ அப்போ அவங்க எப்படி பொசிஷன் பண்றாங்க? இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இட் இஸ் ஃபார் டாண்ட்ரஃப் போகணும்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இப்போ ஓலேனா டு ரிப்பேர் ஆர் டேமேஜ் தென் கோ ஃபார் ஓலே. ஸோ அந்த மாதிரி தி பொசிஷன் தி ப்ராடக்ட் தோ இது எல்லாமே ஷாம்பூஸ் தான், பட் தே பொசிஷன் அண்ட் தே கிரியேட் அன் இமேஜினரி திங் தட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்மலைஸ் product differentiation through say, designating brand names to respective products. ஸோ எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க? டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸ். இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு பிராண்ட், ஓலே ஒரு பிராண்ட், ஓல்ட் ஸ்பைஸ் ஒரு பிராண்ட், இந்த மாதிரி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மூலமாக தே டூ இட். அண்ட் for a new product, pricing strategies for entering a market need to be designed, and for that matter, at least three objectives must be kept in mind. So, இப்போ புது ப்ராடக்ட் பண்ண போறோம்னா we should keep in mind these pricing strategies. Number one, have customer centric approach while making a product. ஸோ ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது it has to be customer centric. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். நம்பர் டூ, ப்ரொடியூஸ் சஃபிஷியன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ரீசனபிள் மார்ஜின் ஓவர் காஸ்ட். ஸோ a product should give us some kind of good return. ஸோ அப்போ ஓரளவு வந்து மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கணும். அண்ட் இன்க்ரீசிங் மார்க்கெட் ஷேர், we should make sure that
we are increasing our market share in future. And over the years, a number of marketing strategies for entering a market need to be designed and over the years, a number of markets that had to be evolved, which are given to handle marketing strategically and fight the competition in the market. So in the long run, customers இதில் நம்ம ரீச் பண்ணணும், நம்ம இருக்கணும்னா, நம்ம பொசிஷன் பண்ணி இருக்கணும்னா, we should make sure there are so many marketing strategies. அது நம்ம ஏதாவது ஒன்று நம்ம இன்கார்பரேட் பண்ணணும் to for our product or service. அது என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்பர் ஒன் இஸ் சோஷியல் மார்க்கெட்டிங். ஸோ சோஷியல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, it refers to the design, implementation, and control of programs seeking to increase acceptability of a social ideas, cause, or practice among a target group to bring in a social change. இப்போ நம்ம ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு சமுதாயத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்காக இஃப் வி டூ சம் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஒரு அட்வர்டைசிங், அது வந்து சோஷியல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சக்தி மசாலா எடுத்தா இன் ரீசெண்ட் டைம்ஸ் அவங்களோட ஆட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னா நிறைய மலை வளர்ப்போம் அப்படின்னு இருந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து டிசேபிளான பீப்புளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் ஏதாவது எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சோஷியல் சேஞ்ச் கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா தட் வில் கம் அண்டர் சோஷியல் மார்க்கெட்டிங். அண்ட் ஆர்குமெண்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா this type of marketing includes additional customer service and benefits that a product can offer besides the core and actual product that it is being offered. So apart from the core product, they're able to bring in some additional benefit or service. Then it comes into augmented marketing. For example, recently I changed my plan. BSNL and then went for Airtel. So the Airtel வந்து I went for postpaid plan. So the postpaid plan I got some augmented product. என்ன அப்படின்னா they gave me apart from the normal package, they gave me additional Hotstar ஒரு 1 yearக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு வந்தது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த கோர் ப்ராடக்ட், உங்களோட கோர் சர்வீஸ் என்னது? கம்யூனிகேஷன் தான் உங்களோட கோர் சர்வீஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இட் தே கிவிங் அஸ் சம்திங் பெனிஃபிஷியல், ஒரு அடிஷ்னலாக ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஐ காட் அ ஹாட் ஸ்டார் பேக்கேஜ். ஸோ அப்போ இது வந்து கம்ஸ் அண்டர் ஆர்குமெண்டட் மார்க்கெட்டிங். So it can be in the form of introduction of high-tech services like movies on demand, online computer repair services, secretarial services. இது services based-ஆகவும் இருக்கலாம் or any kind of product-ஆகவும் இருக்கலாம் depending upon the organization. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் comes in augmented marketing. டைரக்ட் மார்க்கெட்டிங், ஸோ இது நம்ம நார்மலாக நம்ம டிவியில் பார்க்குறோம் டெலிஷாப்பிங், அது எல்லாமே வந்து இமெயில் மூலமா ஒரு எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், இது எல்லாமே வந்து கம்ஸ் இன் டைரக்ட் மார்க்கெட்டிங். ஸோ வேற கஸ்டமர்ஸை டைரக்டாக நம்ம ரீச் பண்ணுறோம். ஸோ marketing through various advertising media that interact directly with consumers, generally calling for the consumer to make a direct response. So இப்போ டெலிஷாப்பிங் எப்படி வருது? ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணி இமீடியட்டாக அந்த நம்பர் கால் பண்ணுங்க, இப்போயே மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இமீடியட்டாக கால் டு ஆக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, கஸ்டமர்ஸை டைரெக்டாக ரீச் பண்ணி. ஸோ அதெல்லாமே கம்ஸ் அண்டர் டைரக்ட் மார்க்கெட்டிங். அடுத்து ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஸோ ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் யூ கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் பாண்ட் வித் கஸ்டமர்ஸ் ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ என்ன மாதிரி பாண்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க சம் கைண்ட் ஆஃப் ஒரு வேல்யூ அடிஷன் நீங்கள் கொடுக்குறது. திஸ் வில் என்ஹான்ஸ் தி ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் யுவர் கஸ்டமர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏர்லைன்ஸ். சம் ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸ் தே ஆஃபர் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் டு செலக்ட் கஸ்டமர்ஸ். இப்போ இலைட் கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லான்ச் ஃபெசிலிட்டி ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ with that you can build a long and lasting relationship with your customer. Next is services marketing. So it is applying the concepts, tools and techniques of marketing to services. Services is any activity or benefit that one party can offer to another that is essentially intangible. So service ங்கிறது anything intangible, you offer some kind of benefit to other party, that is service. So this marketing requires different marketing strategies since it has peculiar characteristics of its own such as inseparability, variability, etc. So இது வந்து it's kind of unique. So this marketing requires a different marketing strategy since because it is service, it is very inseparable and it is variable. அடுத்தது பர்சன் மார்க்கெட்டிங். பர்சன் மார்க்கெட்டிங் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை யூ மார்க்கெட்டிங், தென் தட் இஸ் பர்சன் மார்க்கெட்டிங். So persons can also be marketed. Person marketing consists of activities undertaken to create
maintain or change attitudes and behavior towards a particular person. Example, election time இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்றாங்க, தே டூ பர்சனல் மார்க்கெட்டிங். ஸோ பொலிட்டிஷியன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், ஃபிலிம் ஸ்டார்ஸ் அவங்க பண்றது எல்லாமே பர்சன் மார்க்கெட்டிங். எதுக்கு, இப்போ ஃபிலிம் ஸ்டார்ஸ் எடுத்தா தே டூ பர்சன் மார்க்கெட்டிங் நாட் டு ப்ரமோட் தேர் ஓன் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. And if you take politicians, they do person marketing to get lot of votes. Okay. And organization marketing, it consists of activities undertaken to create, maintain, or change attitudes and behavior of target audience towards an organization. Both profit and non-profit organization practice organization marketing. So organization marketing as a whole, ஒரு organization பத்தின ஒரு attitude or behavior ஏதாவது நம்ம மாற்றணும் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு, தே டூ ஆர்கனைசேஷன் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் இப்போ மேகி, நெஸ்லே அவங்க பேன் பண்ணக்கப்புறம், when they after the ban, when they relaunched Maggi, they came with a big bang. So பயங்கரமான ப்ரொமோஷன்ஸ் அதுக்கப்புறம் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் தே டைட் அப் வித் அமிதாப் பச்சன் அண்ட் தே டிட் லாட்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் எதுக்கு இது பண்றாங்க. ஸோ நெஸ்லே தே ஹேட் கம் கைண்ட் ஆஃப் பிளாக் மார்க். அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு தே கேம் அப் வித் த அட்வர்டைஸ்மெண்ட் சேயிங் தட் நோ தேர் ப்ராடக்ட் இஸ் சேஃப் டு கன்சியூம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதுக்கு, திஸ் இஸ் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ மக்கள் மனசுல இருந்து பயத்தை போக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் அந்த பிராண்ட் மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக தே கேம் வித் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்ஸ். ஸோ அதெல்லாமே காம்ஸ் இன் ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். பிளேஸ் மார்க்கெட்டிங், பிளேஸ் மார்க்கெட்டிங் இப்போ நிறைய நடக்குது. லைக் இன்க்ரெடிபிள் இந்தியா, இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் மார்க்கெட்டிங். பிகாஸ் திஸ் இஸ் in order to create, maintain or change attitudes and behavior towards particular places. Say marketing of business sites, tourism marketing, இது எல்லாமே வந்து place marketing வரும். So recently வந்து we can see lots of campaigns from Dubai. But Dubai வந்து definitely Dubai, only in Dubai. And recently வந்து unforgettable stories அப்படிங்கிறது இந்த வருஷம் அவங்களோட டேக்லைனா இருக்கு. So every year they come up with யூனிக் டேக்லைன்ஸ். ஸோ துபாய் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து பிளேஸ் மார்க்கெட்டிங். அடுத்து என்லைட்டட் மார்க்கெட்டிங்கிறது, இட் இஸ் அ மார்க்கெட்டிங் philosophy holding that a company's marketing should support the best long run performance of the marketing system that is beyond the prevailing mindset. ஸோ இதில் 5 pillars இருக்கு ஆர் 5 பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்னெல்லாம்னா கஸ்டமர் ஓரியன்டட் மார்க்கெட்டிங், இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங், வேல்யூ மார்க்கெட்டிங், சென்ஸ் ஆஃப் மிஷன் மார்க்கெட்டிங் அண்ட் சொசைட்டல் மார்க்கெட்டிங். இது எல்லாம் சேர்ந்தது வந்து என்லைட்டட் மார்க்கெட்டிங். ஸோ கஸ்டமர் ஓரியன்டா இதெல்லாம் கலெக்டிவாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் என்லைட்டட் மார்க்கெட்டிங். ஸோ கஸ்டமர் ஓரியன்டாக இருக்கணும், நம்பர் ஒன். இன்னோவேட்டிவாக இருக்கணும், வேல்யூ கொடுக்கணும். அண்ட் சென்ஸ் ஆஃப் மிஷன் அப்படிங்கிறது வந்து சே சப்போசிங் if a company ஒரு எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் காஸ் ஆர் அதோட அவங்களோட வேல்யூ வந்து ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி there is any campaign that is sense of mission marketing. Societal marketing அப்படிங்கிறது to bring in some kind of change in the society. That kind of marketing comes under societal marketing. So sense of mission marketing is a marketing principle that implies that an organization's mission should be defined in such a way that it has a broader social context rather than being purely product oriented. ஸோ நாங்கள் எங்கள் ப்ராடக்ட் மட்டும் எங்களோட ஃபோக்கஸ் கிடையாது, எங்களோட வேல்யூ சிஸ்டம் அண்ட் எங்களோட சொசைட்டல் கன்சர்ன் அதுவும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் பண்ணுறது சென்ஸ் ஆஃப் மிஷன் மார்க்கெட்டிங். சொசைட்டல் அப்படிங்கிறது வந்து wherein you make good marketing decisions by considering consumers' wants. So the company's requirements and society's long-term interests. Society-ஓட long-term interest-அ connect பண்ணி if you come up with marketing or advertising, இதெல்லாமே comes under societal marketing. For example, இப்போ பாடி ஷாப் எடுத்தால் they say that எங்களோட இது வந்து cruelty free, animal cruelty free அப்படிங்கிற மாதிரி they claim பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து கம்யூனிட்டிஸ் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பட்டர், கொக்கோ பட்டர் க்ரீம் எடுத்தால் இட் கம்ஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்காவில் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கிட்ட தான் நாங்கள் சோர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து comes under societal marketing. அடுத்து differential marketing, and it is a market coverage strategy in which a firm decides to target several market segments and design separate offer for each. So இது வந்து இதுல வந்து எப்படின்னா இட்ஸ் மார்க்கெட் கவரேஜ் ஸ்ட்ராட்டஜி. அஸ் அ ஹோல் ஒரு மார்க்கெட்டை கவர் பண்றதுக்காக பண்றது. எப்படின்னா ஒவ்வொரு மார்க்கெட்டா எடுத்துட்டு
டிஃப்ரெண்ட் செவரல் மார்க்கெட்டா பிரிச்சுட்டு அந்தந்த மார்க்கெட்டுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜியோ அப்ளை பண்றது. வந்து டிஃபரன்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஹஸ் லைஃப் பாய், லக்ஸ், ரெக்ஸோனா அண்ட் பாப்புலர் செக்மெண்ட் அண்ட் டவ் பியர்ஸ் இன் ப்ரீமியம் செக்மெண்ட். ஸோ இந்த சோப் தான், பட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். லைஃப் பாய், லக்ஸ், ரெக்ஸோனா கம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். அதே மாதிரி டவ் அண்ட் பியர்ஸ் கம்ஸ் அண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட். அடுத்து synchro marketing, when the demand for a product is irregular due to the season, some parts of the day, or on hour basis, causing idle capacity or overworked capacities. Synchro marketing can be used to find ways to alter the pattern of demand through flexible pricing, promotion, other incentives. இது இது எதுக்கு அப்படின்னா, சப்போஸிங் இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு வந்து டிமாண்ட் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப சம்டைம்ஸ் டிமாண்டே இல்லாமல் ஐடியலாக இருக்கும். இல்லாட்டினா ஓவர் ஒர்க்கா ஓவர் கெப்பாசிட்டியில ஓடிட்டு இருக்கும், டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும்போது. அப்படி இருந்தது இர்ரெகுலரா பேட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா, டு ஜஸ்ட் மேக் இட் மச் மோர் ஈஸியா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தே கம் அப் வித் சம் ஃப்ளெக்சிபிள் ப்ரைசிங், ப்ரொமோஷன்ஸ் ஆர் இன்சென்டிவ்ஸ் இது சரி பண்றதுக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ரெட் டாக்ஸி ஆர் ஓலாலாம் எடுத்தீங்கன்னா, தே ஹேவ் இப்போ பீக் ஹவர்ஸ்னு இருக்கும். இப்போ மார்னிங் இந்த ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸுக்கு கிளம்புற டைம் பீக் ஹவர்ஸ். அப்போ வந்து புக்கிங் வந்து ரொம்ப ஃபுல் ஆயிடும் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பீக் ஹவர்ஸ்க்கு ஒரு 11க்கு அப்புறம் 11 டு 2 பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டிமாண்ட் ரொம்ப இருக்காது வெஹிக்கிள்ஸ்க்கு. ஸோ அப்போ யூஸ்வலா இந்த மாதிரி companies, they come up with lot of promotions. So in the time 10 to 2 நீங்க இந்த ஆஃபர், இந்த கோட், கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்க ட்ராவல்க்கு, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் அ சின்க்ரோ மார்க்கெட்டிங். அதே மாதிரி ப்ராடக்ட் சச்சஸ் மூவி டிக்கெட்ஸ் கேன் பி சோல்ட் அட் லோவர் ப்ரைஸ் ஓவர் வீக் டேஸ் டு ஜென்ரேட் டிமாண்ட். ஸோ ஈவன் இப்போ மூவிஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் சின்க்ரோ மார்க்கெட்டிங். அடுத்தது கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். ஸோ இட் இஸ் அ மார்க்கெட் கவரேஜ் ஸ்ட்ராட்டஜி இன் விச் அ firm goes after a large share of one or few sub-markets. It is also a niche marketing மாதிரி. ஸோ நிஷ்னா என்ன, ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ்டு குரூப்பை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா தென் இட் இஸ் நிஷ். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து இட்ஸ் கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறது. அண்ட் டிமார்க்கெட்டிங். ஸோ டிமார்க்கெட்டிங், it includes marketing strategies to reduce demand temporarily or permanently. So the demand வந்து either temporary reduce பண்ணுறோம் இல்லை permanent reduce பண்ணோம் அப்படின்னா then that is demarketing. So இதோட aim என்ன, the aim is not to destroy demand but only to reduce or shift it. So demand வந்து கம்ப்ளீட்டாக போக்குறதுக்காக கிடையாது, either you reduce the demand இல்லாட்டி அந்த டைமிங்கை ஷிஃப்ட் பண்ணி அந்த டிமாண்டை வைக்கிறதுக்கு. So for example, bus overloaded in the morning and evening. So roads are busy for most of the time. So parks are that is very crowded on weekends like Saturdays, Sundays or holidays. So இந்த மாதிரி இடங்கள்ல they apply demarketing. எதுக்குன்னா அந்த டிமாண்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஆல்ரைட். ஸோ இது வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அபவுட் சேனல்ஸ். ஸோ சேனல்னா என்ன? ஸோ இது டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் அவங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து கஸ்டமர் கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு தே நீட் அ மீடியம். ஸோ தட் இஸ் த சேனல். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ லாக்மி எடுத்தோன்னா எப்படி அவங்க ரீச் பண்ணுறாங்க நம்மளை? டு ரீட்டைல் ஸ்டோர்ஸ் மூலமா, இல்லாட்டினா நைக்கா, வெஸ்ட் சைட், ரிலையன்ஸ், இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் ஸ்டோர்ஸ் இவங்க மூலமா, இல்லாட்டி அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த ஆர் நைக்கா ஆன்லைன், இந்த மாதிரி ரீச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சேனல். ஸோ சேனல் இஸ் நத்திங் பட் த்ரூ விச் வே தி ரீச் த கன்சியூமர் அப்படிங்கிறது இட்ஸ் சேனல். அண்ட் இஃப் யூ டேக் போட் ஹெட்ஃபோன்ஸ், அவங்களோட சேனல் இஸ் ஒன்லி த்ரூ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். அண்ட் கொக்கோகோலா எடுத்தோன்னா தே ஹாவ் ரீட்டைல் ஷாப் அக்ராஸ் த கண்ட்ரி. அது மூலமாக தான் they are reaching out their consumers. So all the above are channels via which a company sell their products or services to the consumers. Also, having a robust channel of business distribution would keep new players away from entering the industry, thus acting as barriers to entry. இப்போ ஒரு கம்பெனியோட சேனல் if it's very strong, then that itself acts as a barrier of entry for other competitors or rivals to enter into the market. Okay, and typically there are three channels that should be considered. என்னெல்லாம் சேல்ஸ் சேனல், ப்ராடக்ட் சேனல் அண்ட் சர்வீஸ் சேனல். ஸோ சேல்ஸ் சேனல்னா என்ன, எப்படி நம்ம எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு உண்டானது வந்து சேல்ஸ் சேனல். ஸோ தீஸ் ஆர் த இன்டர்மீடியரிஸ் இன்வால்வ் இன் செல்லிங் த ப்ராடக்ட் த்ரூ ஈச் சேனல் அண்ட் அல்டிமேட்லி டு த எண்ட் யூசர்.
So this key question is who needs to sell to whom for your product and to be sold to your end user. So யார் விற்க போறா யார்கிட்ட விற்க போறாங்க அப்படிங்கிற கொஸ்டினை ஆன்சர் பண்ணுவோம் இந்த சேல்ஸ் சேனல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெனி ஃபேஷன் டிசைனர்ஸ் யூஸ் ஏஜென்சிஸ் டு செல் தியர் ப்ராடக்ட்ஸ் டு ரீட்டைல் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ரீட்டைல் அவுட்லெட்டுக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி கொண்டு வருவாங்க, ஒரு ரீட்டைல் அவுட்லெட் மூலமாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட செல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ப்ராடக்ட் சேனல். ஸோ த ப்ராடக்ட் சேனல் ஃபோக்கஸஸ் ஆன் த சீரீஸ் ஆஃப் intermediaries who physically handle the product on its path from its producer to the end user. ப்ராடக்ட் சேனல்னா ஒவ்வொருத்தர்கிட்டயா மூவ் ஆகி வருது இல்லையா, ஸோ அதுதான் ப்ராடக்ட் சேனல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு எடுத்தோம்னா ப்ளஸ் ஹோல்சேல் கிட்ட போகும், ரீட்டைலர் கிட்ட வரும், அதுலேருந்து கன்சூமர் கிட்ட வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் சேனல். ஸோ யார் யார்கிட்ட கை மாறி போகுது அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட் சேனல். அண்ட் this is your example கொடுத்துருக்கோம் ஆஸ்திரேலியா போஸ்ட். ஸோ they deliver and distribute many online purchases between the seller and purchaser when using eBay or online stores. இப்போ நம்ம அமேசான் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறோம்னா சம்டைம்ஸ் they don't have their own channel to deliver. அவங்க வந்து they outsource someone else to deliver the product. ஸோ அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து we call them product channel. அடுத்தது சர்வீஸ் சேனல். யார் மூலமா நம்ம சர்வீஸ் பண்றோம். ஸோ த சர்வீஸ் சேனல் ரெஃபர்ஸ் டு த என்டிட்டிஸ் தட் ப்ரொவைட் நெசசரி சர்வீசஸ் டு சப்போர்ட் த ப்ராடக்ட். ஸோ அந்த ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராடக்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் நமக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ தே ஆல் கம் அண்டர் சர்வீஸ் சேனல். ஸோ ஆஸ் இட் மூவ்ஸ் டு த சேல்ஸ் சேனல் அண்ட் ஆஃப்டர் பர்ச்சேஸ் பை த end user, the service channel is an important consideration for products that are complex in terms of installation or consumer customer assistance. ஸோ சில ப்ராடக்ட்ஸ்க்கு சர்வீஸ் சேனல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஆஃப்டர் சர்வீஸ். சம்டைம்ஸ் அதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வி நீட் சப்போர்ட். அது கஷ்டமாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் இன்ஸ்டாலேஷன். ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கு வி நீட் சம் ஒன். எக்ஸாம்பிள் இந்த பாஷ் டிஷ் வாஷர் கொடுத்துருக்காங்க, மேபி சோல்ட் இன் அ பாஷ் ஷோரூம் அண்ட் தென் ஒன்ஸ் சோல்ட் இட் இஸ் இன்ஸ்டால் பை அ பாஷ் கான்ட்ராக்டட் பிளம்பர். ஸோ ஷோரூமில் விற்றுருவாங்க அண்ட் தென் நமக்கு இன்னொரு சர்வீஸ் பர்சன் தனியாக கான்டாக்ட் பண்ணி தேசை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் சேனல் அப்படிங்கிறது. ஸோ சேனல்ஸ் அனலைசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் when a business strategy is to scale up and expand beyond the current geographies and markets. ஸோ எப்பயுமே கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களோட சேனல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்மளோட சேனல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத we have to consider. So when a business plans to grow to newer market, they need to develop or leverage existing channels or to get to new customers. ஸோ புது மார்க்கெட்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், they have to develop and they have to leverage their channel. ஓகே. அண்ட் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, ஈஸியாக தான் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து இட்ஸ் கோர் காம்பிடென்சி. ஸோ பில்டிங் கோர் காம்பிடென்சி இது என்னங்கிறத வில் லுக் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.